மேயிற மாட்டு நக்கிற மாடு கெடுத்துச்சு அப்படின்பாரு கவுண்டமணி. என்னன்னா சும்மா இருந்தால் அது கலைஞர் நூற்றாண்டு அப்படின்னு அவங்க ஒரு சைடில் கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஏதோ இலக்கிய விழா அது இதுன்னு கவர்மெண்ட் கொண்டாடிட்டு இருந்தது. சும்மா இல்லாத சினிமாக்காரங்களாம் 24 இவங்களும் சேர்ந்து நாங்கள் கலைஞருக்காக இது பண்ண போகிறோம் அதை பண்ண போகிறோம் அப்படின்னு ஆளுக்கு ஒன்று தூக்க ஆரம்பித்து ஒரு பெரிய விழா பண்ண போகிறோம், அவருக்காக இவங்க வர போகிறாங்க அவங்க வர போகிறாங்க, ஓவர் பில்டப் கொடுத்த அளவுக்கு ஒன்றுமே இல்லாமல் கடைசியில் செப்புன்னு ஒன்றுமே இல்லாமல் இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு உள்ளே போய் பார்த்தா ஒவ்வொன்றும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அதாவது இந்த சமீபத்தில் இந்த கலைஞர் நூற்றாண்டுக்காக ஒரு கலை உலகத்தை சார்ந்தவங்க அவருக்கு விழா எடுக்கணும்னு நினைச்சாங்க. அது நல்ல எண்ணம் தான். தயாரிப்பாளர்கள், அப்புறம் நடிகர் சங்கம், அப்புறம் இயக்குநர்கள் சங்கம், இவங்கெல்லாம் நல்ல முடிவு எடுத்தாங்க. ஏன்னா அவர் அந்த தன்னுடைய வாழ்க்கையில் ஏறக்குறைய ஒரு 50 வருஷம் அவர் இந்த கலை உலகத்தில் வாழ்ந்திருக்காரு. கலை உலகத்தில் பல கதை வசனங்கள் எழுதியிருக்காரு. பல சிவாஜி, எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய ஆளுமைகளுக்கு அவர் கதை வசனம் எழுதியிருக்காரு. அதற்காக அதை அவங்க விழா எடுக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் நாம் நினைச்சோம். நாம் என்ன நினைச்சோம், கடைசியில் அந்த விழாவை நேரு உள்விளையாட்டு அரங்கத்தில் முடிவு பண்ணாங்க. கூட்டம் எக்கச்சக்கமாக வரும், அந்த கூட்டத்தை எப்படி இது பண்ணுறது அப்படின்னு. அதுக்கு பிறகு வேற இடத்துல பண்ணி இப்போ இங்கே பண்ணாங்க. கிரிக்கெட் மைதானத்தில் பண்ணாங்க. கிரிக்கெட் மைதானத்தில் கேட்டு அங்கே இது பண்ண முடியல. அதுக்கு பிறகுதான் கிண்டி ரேஸ் கோர்ஸில் பண்ணாங்க. கிண்டி ரேஸ் கோர்ஸில் இவங்க பண்ணதுக்கு அதாவது சாதாரணமாக கிண்டி ரேஸ் கோர்ஸில் கிண்டி அந்த ரேஸ் கோர்ஸை பார்க்க அது இது பண்ணவே கூட்டம் எக்கச்சக்கமாக வரும். அப்படி 4 குதிரை ஓட விட்டா இருந்தாலும் நல்லா இருந்திருக்கும். அதை விட்டுட்டு 4 நடிகர்களை இவங்க வர்றாங்க அவங்க வர்றாங்கன்னு உள்ளதான் வர்றாங்க. கூட்டம் எக்கச்சக்கமா இருக்கு, உட்கார்ந்துருக்காங்க. இவங்க வர்றாங்க அவங்க யார் வர்றாங்கன்னு தெரியலையே. அந்த பக்கம் ஏதாச்சும் உங்களுக்கு இது வச்சிருக்கணும், எல்இடி இது வச்சிருந்தா இன்னார் வர்றாங்க அந்த ரசிகர்கள் பார்க்கும்போது ஒரு அவங்க சந்தோஷம். தன்னுடைய ஹீரோ வர்றான் அப்படின்னு, தன்னுடைய டைரக்டர் வர்றான் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரு கூச்சல் போடுவான் அல்லது ஒரு உற்சாகமா பார்ப்பான். யார் வர்றாங்கன்னு தெரியாம இவனை என்ன இது வச்சுட்டா பார்த்துட்டு இருப்பான். உங்களுக்கு பயத்துல வச்சுட்டா இந்த வந்திருக்காரு அது வந்திருக்காரு அல்லது யாராவது கமெண்ட் பண்ணிருக்கணும், இவர் வந்து விட்டார் சிவகுமார் வந்து விட்டார், அப்புறம் இவர் வந்து விட்டார்னு சொல்லிட்டு இருக்காங்க முடியும். அந்த மாதிரி யார் வந்தாங்கன்னு தெரியாது. பின்பக்கத்துல இருந்தோம். அந்த காலத்துல நாடக காலத்துல உங்களுக்கு சவுண்டா பேசுவாங்க, அது எப்படி இன்னார் வந்தாங்க போனாங்கன்னு தெரியும். இப்போ யார் வந்தாங்கன்னு தெரியல. வந்தாங்க, எக்கச்சக்கமான ஆட்கள் வந்திருக்காங்க. வந்தவர்களுக்கெல்லாம் பேசுவதற்கு, உட்கார்ந்து பேசுவதற்கு ஒரு இருக்கையும் கிடையாது. விஐபிகள் உட்கார்ந்து விஐபிகள் சரியா தேர்வு செஞ்சு உட்கார வச்சு, அதாவது ஒரு விழா அப்படின்னா இன்னார் வர்றாங்க, நுழையும் போது அது அப்படியே ஒரு இது வரும், அப்படியே லைவா அப்படியே யார் வர்றாங்கன்னு தெரியும். அவர் அவனை கூட்டிட்டு போய் ஒரு விஐபி சீட்ல உட்கார வைப்பாங்க. அதுக்கு பிறகு பேச வரும்போது அப்படி இன்னார் வர்றாரு, பேசுறாரு, நிற்கிறாரு, அப்படி ஒரு முறையா இருக்கும் விழா. அப்படி இதுல எந்த முறையும் இல்லை. போனாங்க வந்தாங்க ஒண்ணுமே தெரியலங்கன்னு ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த மாதிரி ஏதோ இன்னொன்னு சொல்லுவாங்க இல்லையா, எங்க வீட்டுக்காரனும் கச்சேரிக்கு போறான் அப்படின்னு, நாங்களும் இவருக்கு விழா எடுத்தோம், நாங்களும் கலைஞருக்கு விழா எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி பெருமைப்பட்டு பீத்துக்கிற மாதிரி இவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு விழா பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமா தலைவர் இதுல ஏறி தலைவர் ஏதாச்சும் முரளி தலைவர் அவரையே உள்ள விடலையாம் விழாக்குள்ள. அதாவது போலீஸ் தடுத்து நிறுத்து, யார் நீங்க அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு இல்லைங்க அவர் தாங்க தலைவர் இந்த குழுவுக்குன்னு சொன்ன பிறகு அவரை அனுப்பியிருக்காங்க. எந்த அளவுக்கு இருந்திருக்கு. போலீஸ் விஐபி யாராவது அங்கே நிற்கணும்ல, இவர் வர்றாருன்னு சொல்லும்போது அது ஒவ்வொருத்தராக உள்ள அழைச்சி போக. அதே மாதிரி ரஜினி சார் வரும்போது அவர் வெறும் நாற்காலிகளாக இருந்ததான் பேசும்போது. அவருக்கு சில இவங்களே சில அரசியல்வாதிகள் பேசும்போது நாற்காலிகளோடு தான் அவர் பேசிட்டு போனார்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவர் நாற்காலியோடு பேசக்கூடியவர்களுக்கு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. ரஜினி சார் வந்தார், அவர் அவர் ஒரு கலைஞரோடு பழகி இருக்காரு, இது இருக்கு. அதுவும் இல்லாமல் அன்னைக்கு பேசும்போது ஸ்டாலின் இருந்தார். அவர் முன்னாடியே ஏற்கனவே நடந்த ஒரு சம்பவத்தை அவர் மேற்கோள் காட்டி அந்த இரட்டை இலை சம்பந்தமாக இருக்க விரல் காட்டினது. அதுக்கு பிறகு அப்போ இவருடைய விழாவில் கலந்துக்க கொஞ்சம் அச்சப்பட்டது. அதுக்கு பிறகு வைரமுத்து சொல்லி விழாவுக்கு போனது, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காம கலைஞர் சகஜமாக அவர்கிட்ட பழகினது இதெல்லாமே வெளிப்படையாக பேசியிருந்தார். அதாவது இந்த ஒரு மேன்மக்களுக்கான ஒரு விஷயத்தோடு அவர் பேசினா அவரும் ஒரு மென்மையாக இது பண்ணார். அதே மாதிரி மேன்மைப்படுத்துகிற மாதிரி பேசினார்.
ஆனா இதெல்லாமே உங்களுக்கு வந்து அவர் பேசுறாரு அப்படின்னா கூட்டம் இருக்கணும். கூட்டம் பிடி, அதாவது ரஜினி வர்றாரு அப்படின்னா எங்க சாதாரண ஒரு பிறந்தநாள் அப்படின்னால ஒரு கூட்டம் எக்கச்சக்கமா சேர்ந்துடும். அது இல்லாமல் நடிகர்கள் வர்றாங்கனாலே கூட்டம் சேர்ந்துடும். ஆனா இவங்க அழைப்பு கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது, விசாரிக்கும் போது இவர் கொடுப்பாரு, அவர் கொடுப்பாரு, அவர் கொடுப்பாருன்னு ஒவ்வொருத்தரும் அந்த ஒவ்வொரு சங்கமும் சொல்லிக்கிட்டாங்க. நாங்க கொடுத்துறோம், நாங்க கொடுத்துறோம், நாங்க கொடுத்துறோம், அப்படியே ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டே இருந்தாங்க. கடைசியில பார்த்தா சேர் மட்டும்தான் இருந்துச்சு. இதுல என்னன்னா இந்த சேர் மட்டும்தான் இருந்தது. அவர் பேசும்போது, அந்த ரஜினி பேசும்போது சேர் மட்டும்தான் இருந்ததுன்னு சொல்லும்போது, கருணாநிதி பேசின ஒரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் ஒரு ரொம்ப வருஷம் முன்னாடி ஒரு குட்டி கதை சொன்னார். அதுக்கு இது பொருத்தமா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த குட்டி கதை இது பொருத்தமா இருக்கும். ஒரு ஊர்ல ஒரு பெரிய பண்ணையார் இருந்தார். அந்த பண்ணையார்ல வந்து பண்ணையார்கிட்ட அந்த ஊர்க்காரங்க எல்லாம் மரியாதை வச்சிருப்பாங்க. அவங்க ஊர்ல இந்த ஊர்ல எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் அவர்கிட்ட தான் முதல் போய் பத்திரிகை வைப்பாங்க. நீங்க கல்யாணத்துக்கு வந்துடணும், எங்க காது குத்துக்கு வந்துடணும் அப்படின்னு. இவரும் வந்துடுறேன் அப்படின்பார். இவர் என்ன பண்ணுவார்னா, அந்த கல்யாணம் நடக்கிற வீட்டுக்கு இதுல மணவர் எங்க இருக்கும், இங்க வந்து ஒரு தன்னுடைய அவருடைய கைத்தடி இருக்குல்ல, கைத்தடி அனுப்பிடுவோம். அந்த கைத்தடி குத்தி விட்டுருவாங்க. பண்ணையார் வந்தான்னு அர்த்தம். அதுக்கு இதே மாதிரி ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் பண்ணுவாராம். ஒரு கட்டத்துல அவர் வீட்டுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அவர் வீட்டுக்கு கல்யாணம் நடந்தப்போ ஒவ்வொரு ஊருக்காரங்க எத்தனை பேருக்கு பத்திரிகை வச்சிருக்காரு. எல்லோரும் போயிட்டு அந்த ஒவ்வொரு அந்த வீட்டு சார்பா ஒரு குச்சியை நட்டிட்டு வந்துட்டாங்க. கடைசி என்னன்னு இவங்களுக்கு குச்சிகள் தான் இருந்தது. பதிலுக்கு பதில் மக்கள் வாங்கிட்டாங்க. அந்த மாதிரி ரஜினி சார் பேசுறாரு அப்படின்னு சொல்லும் போது ஒரு கூட்டம் ஒண்ணு, இவங்க ஆர்கனைஸ் பண்ற கூட்டமே எக்கச்சக்கமா இருக்குல்லங்க. நடிகர் சங்கம், தயாரிப்பாளர் சங்கம், 24 ருஸ்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவே பெரிய கூட்டம் தான். அந்த கூட்டம் இருக்கணும்ல. அவங்க கூட இல்லைன்னா என்ன அப்போ உங்களுக்கு இது ஃபங்க்ஷன்? அது என்ன ஃபங்க்ஷன்? அப்போ இதுல வந்து கலைஞர் நூற்றாண்டு, என்ன நூற்றாண்டு என்ன பேச போறீங்க நீங்க? ஒழுங்கா ஒண்ணு மரியாதை செலுத்தினா ஒழுங்கா மரியாதை செலுத்தணும். அப்படி தெரியலன்னா மூடிக்கிட்டு சும்மா இருக்கணும். ஏன் நீங்க வந்து அதாவது ஏதோ ஒரு நானும் பண்றேன் அப்படின்னு என்ன பண்ண போறீங்க நீங்க? ஒண்ணு நீங்க ஆளும் கட்சிக்கு பயந்துட்டு பண்றேன்னு குரல் கொடுத்தீங்களா, இல்லாட்டி மேலிடத்துல இருந்து அண்ணாமலைக்கு பயந்து நீங்க வந்து பண்ணாம விட்டீங்களா? எதுவும் தெரியல. அது வந்து நம்ம அரசியலுக்குள்ள போக வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 50 ஆண்டுகள் சினிமாவில் ஆளுமை செஞ்ச ஒரு மனிதன், அரசியல் ஆளுமை செஞ்ச ஒரு மனிதன், அவரை பத்தி நீங்க கௌரவப்படுத்துறதுக்காக வந்து ஒரு விழா நடத்துறீங்கன்னா அதற்காக முறையா அழகா செய்யணும். அதுக்கான ஆட்கள் இருக்காங்க, பேசுறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, யாரோ இருக்காங்க. சம்பந்தமே இல்லாம மாரி செல்வராஜை கூப்பிடுங்க. அவருக்கு போன பிறகு சங்கர் இருக்காரு, அவர் இல்ல சங்கரை கூப்பிட்டு பேச வைக்கலாம்ல. ஏன் யாரா இருக்காங்க அவங்கள வச்சு அவங்களுடைய கருத்துக்களை, அதாவது சங்கரை வந்து பேசக்கூடாதுன்னு ஒண்ணும் கிடையாது. அவருக்கும் பேச தெரியுமா? அவரும் வந்து அவருடைய இனத்தை சேர்ந்தவர் தானே. ஏறக்குறைய சங்கரம் கலைஞருடைய சமூகத்தை சேர்ந்தவர் தான். அவரும் பேசுவார். அவர் சமூகம் நம்ம இதுக்கு எடுத்துக்க வேணாம். அவர் ஒரு ஆளுமை. சங்கர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு இயக்குறன்னு சொல்லும்போது இவர் ஒரு ஆளுமை. இவரை பத்தி இவருக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும், ஒரு மதிப்பு இருக்கும். அதை வந்து பேசிட்டு போவார். அதே போல சத்யராஜ், டி ராஜேந்தர், அப்புறம் வந்து பல நடிகைகள், நயன்தாரா, பல பேர் வந்து வந்தாங்க. ஏதோ ஒரு பின்னாடி வாங்க ஏதோ வந்தீங்க, வாங்க உட்காருங்க, ஏதோ கல்யாணத்துக்கு வேண்டாம வந்தவங்களாம் வாழ்ந்த அந்த பக்கம் அந்த கூட்டத்தை உட்கார வச்சுப்பா, போகும்போது ஏதோ கொஞ்சம் சாப்பாடு போட்டு அனுப்புப்பா அப்படிங்கிற மாதிரி வந்தவங்களை நீங்க மரியாதை கொடுத்து அவங்களுடைய நேரத்தை செலவிட்டு வர்றாங்க. ஒரு தலைவனுக்கு பாராட்டு தன்னால ஏதோ ஒரு 4 வாரத்தை பேசிட்டு போகணும்னு வர்றாங்க. அதை கூட முறையா நீங்க பண்ண முடியலன்னு என்னத்துக்கு பண்றீங்க? விழா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க கலைஞரையே கேவலப்படுத்திருக்கீங்க. சத்யராஜ் வந்து கலைஞர் கூட பழகி இருக்கார். அவர் பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. ஏன்னா அந்த பெரியார் படத்தில் நடிக்கும் போது பெரியார் எப்படியெல்லாம் இருந்தாரு, எப்படி நடப்பாருன்னா அவர் நடிப்பை கற்றுக் கொடுத்தவர் பெரியார், இவருக்கு சத்யராஜுக்கு. அது மட்டும் இல்ல, பெரியாருடைய ஒரு வைர மோதிரத்தை வந்து சத்யராஜ் கொடுத்திருந்தார் அந்த படத்துல நடிச்சதுக்காக. அதை தாண்டி உங்களுக்கு வந்து அவரோட கொஞ்சம் நிறைய நெருக்கம் உண்டு. அவர் பேசுறதுக்கு சுவாரஸ்யமான விஷயங்கள் உண்டு. இப்படி பேசக்கூடிய ஆட்களையே நீங்க பேச விடாம அல்லது அவங்கள சரியா ட்ரீட் பண்ணாம ஒவ்வொருத்தரும் ஒரு பக்கம் உட்கார வச்சு உட்காருங்க, கூப்பிடும்போது வாங்க அப்படிங்கிற மாதிரி என்ன இருக்கு இதுல? டிஆர் கோச்சிட்டு போயிட்டார். டிஆர் வந்து அடுக்கு மொழினால டிஆர் தான். யார்கிட்ட அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ஒரு அடுக்கு மொழி. அவரே வந்து அவரை பத்தி பேசி சிலாகிச்சு பேசுறதுக்கு அவருடைய பழகின அனுபவங்கள் சொல்றதுக்கு எத்தனையோ இருக்கு. அவர் சினிமா சார்ந்த விஷயங்கள் பேசுறதுக்கு எத்தனையோ இருக்கு. ஆனா அவரையும் பேச விடல. அவருக்கான இது இல்லை,
வாய்ப்பு இல்லைங்க. அதாவது அவருக்கான ஒரு மரியாதை கொடுத்து உட்கார வச்சு வாங்க ஸ்டேஜில் ஏற்றி கடகடான்னு பேச வச்சு அதை வந்து இது பண்ணியிருக்கணும். அதுவும் பண்ணலை. அப்புறம் சிஎம்மா வந்து அவர் அதாவது ஒரு தன்னுடைய தந்தைக்கு ஒரு கலை உலகமே திரண்டு ஒரு மரியாதை பண்ணுறேன்னு மகிழ்ச்சியோடு வந்தார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்தார். அவரை துக்கப்படுத்த, அதாவது அவர் வந்து மகிழ்ச்சியோடு வந்தவரை வந்து நீங்கள் வந்து டென்ஷன் ஆக்கிட்டு கோவப்படுத்தி தான் அனுப்பியிருக்கீங்க. அவர் வந்து இன்னும் கொஞ்சம் மகிழ்ச்சி படுத்தணும் தான் நீங்கள் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு அவர் வந்து அவரே அறிவுறுக்கிற அளவுக்கு நீங்கள் நடந்து கொண்டது மிகப்பெரிய ஒரு கேவலமான செயல். இது தயாரிப்பாளர் சங்கமும் சரி, நடிகர் சங்கமும் சரி, டைரக்டர் சங்கமும் சரி, அவங்க செயல்பட்டாங்களா? யார் யார் நிர்வாகிகள் முன்னாடியே வந்து நிற்கணும்ல, தலைவர்னா முன்னாடி நிற்கணும், மேலே நிற்கணும், அவர் ஆர்கனைஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் ஒரு நீங்கள் அதாவது அவங்க உங்களுக்குள்ளே ஒரு போட்டி நடந்ததுன்னு நினைக்கிறேன். இதில் வர்ற வருமாயை நாம எடுத்துக்கலாமா, இதில் நாம விற்று எடுத்துக்கலாமான்னு காசுக்காக நான் போட்டி நடந்ததுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இப்படி மாறு தட்டிக்கிட்டு ஒவ்வொருத்தர் வந்து முன்னாடி நின்று அதை விழா சரியா பண்ணாம கேவலப்படுத்தி எல்லா சேனல்களையும் கழிவு ஊத்திட்டு இருக்காங்க. நல்ல எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விழா. முன்னெல்லாம் உங்களுக்கு பாச தலைவனுக்கு ஒரு பாராட்டு விழாலாம் முன்ன பண்ணியிருக்கீங்க, சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அன்னைக்கு இருந்தாலும் அந்தபடி ஒரு அவ்வளவு அசத்தலாம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அந்த மறைந்த தலைவருக்கு அவருக்கு ஒரு அழகான ஒரு நல்ல விழா பண்ணுவீங்க, அதை சிஎம் கொஞ்சம் மகிழ்ச்சியோடு இருப்பாருன்னு பார்த்தா எல்லாத்தையும் சொதப்பி இது பண்ணி கேவலப்படுத்தி, அதாவது ஒரு நல்ல ஆத்மா, ஒரு மறைஞ்சு போன ஒரு நல்லவரை நீங்க கேவலப்படுத்தினது தான் மிச்சம். மற்றபடி நீங்க வந்து விழா எடுத்ததா தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.